இப்போ இருக்கக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு நாடு வந்து ஒரு வார்க்குள்ள நுழையுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த நாடு வந்து அது பயப்படக்கூடிய விஷயம் வெற்றி தோல்வியை பற்றி இல்லை. அந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மக்களோட பாதிப்பை எப்படி ரெக்கவர் பண்ண போகிறாங்க, அந்த வார் மூலமாக மக்கள் அடுத்து வரக்கூடிய தலைமுறை என்னென்ன பாதிப்புக்கு உள்ளாக போகிறாங்க, எக்கனாமி எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆக போகுது, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகுது, அரசியல் மாற்றங்கள் நடக்க என்ன மாதிரியான மாற்றங்கள், இதை பார்த்து தான் ஒரு நாடு வந்து ஒரு வார்க்குள்ள என்ட்ரி ஆகுறதும் எக்ஸிட் ஆகிறதும் இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் ஸ்டாமர் வந்து யூகேவோட பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஸ்டாமர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அவர் வந்து யூகேலேருந்து ஒரு 10,000 ட்ரூப்ஸை வந்து நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கு, உக்ரைனுக்கு ஆதரவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் வார் அப்படிங்கிறது இந்த ரெண்டு நாடுகளில் இந்த பிரச்சனை வந்து இவர் 10,000 ட்ரூப்ஸ் அனுப்பிச்சதுனால இந்த பிரச்சனை இது யூகேக்கும் தொடருமா, இல்லை மொத்த நாடுக்கும் இது தொடருமா, இல்லை இந்த வாரம் நிறுத்த போதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை வாங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். இந்த வீடியோடைய மக்களோட நிலைமை என்ன, அவர் ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார், அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோட கண்டென்ட். வெல்கம் டு நேத்ரன் லண்டன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்டாக போடுங்க. பாசிட்டிவோ நெகட்டிவோ அதை என்னோடய க்ரோத் அண்ட் மோட்டிவேஷனுக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாருக்காவது யூஸாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், இந்த வீடியோட லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோட கண்டென்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் குயிக்காக ஒரு பேக்ரவுண்ட் நான் சொல்லிடுறேன். இது ஆல்ரெடி சில விஷயங்கள் உங்களுக்கு இருந்தாலும் நான் இந்த வீடியோட புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோட கண்டென்ட் புரியணும் அப்படிங்கிறதுக்காக குயிக்காக நான் சொல்லிடுறேன். பொதுவாக இந்த ரஷ்யா உக்ரைன் வார் எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் வந்து நேட்டோக்குள்ள ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரஷ்யா வந்து அது எங்களுக்கு த்ரெட்டன் ஆகுது, இது வேண்டக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்லாம் இவங்க ரெண்டு பேரும் வாரே நடக்குது. ஓகே, இதை வந்து யூரோப் எப்படி பார்க்குறாங்க, யூகே எப்படி பார்க்குறாங்கன்னா, யூரோப் வந்து இது வந்து உக்ரைனுக்கு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது, அடுத்து வந்து யூரோப்புக்கும் எல்லா மிச்ச நாடுகளுக்கும் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறது பயத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வாரம் வந்து தன்னோட பிரச்சனையை அவங்க யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் பார்க்குறாங்க. இந்த இடையில தான் யூகே என்ன நினைக்கிறாங்கன்னா, யூரோப்புக்கு வந்தால் யூகேக்கும் இந்த பிரச்சனை தொடரும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. ரெண்டாவது என்னென்னா, யூகே பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து யூரோப்புக்குள்ள வந்து தான் பெரிய ஆள் அப்படிங்கிறத காட்டிக்கணும் அப்படின்னு தான் அவங்க விரும்புவாங்க. ஸோ அப்போ இந்த பிரச்சனையை அவங்க இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவங்களும் அவங்க இந்த யுக்ரைன் பிரச்சனையை வந்து தன்னோட பிரச்சனையாக அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்க இந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்களும் இன்வால்வ் ஆகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, இவங்க லேபர் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாமர் அவர் எப்படி ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி முன்னாடி அந்த ஆட்சி மேலே வழக்கமாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து உங்களோட மக்களோட எக்கனாமி அடி வாங்கியிருக்கு, நீங்கள் நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாமே மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தான் மக்களோட ஆதரவோட இந்த ஸ்டாமர் லேபர் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துச்சு. வந்தப்போ அவருடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரேச்சல் ரீஸ் ஆல்ரெடி 40 பில்லியன் வந்து யூகே எக்கனாமியில் கேப் இருக்குது. ஸோ ஒரு பட்ஜெட்டை டெரைவ் பண்ண ஒரு நாட்டுக்கு யூகேக்கு டெரைவ் பண்ணோம் அப்படின்னா 40 பில்லியன் பவுண்ட் வந்து இன்னும் கம்மியாக இருக்குது அப்படின்னு இவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், நேஷனல் இன்சூரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு இவங்க நிறைய அங்கங்கே டேக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதனால் நிறைய வேலை வாய்ப்பு எல்லாமே தொழில் எல்லாமே பாதிக்கப்படுது. ஆல்ரெடி அவங்க மேலே இதனால் நிறைய அவங்களுடைய பேட் இம்ப்ரெஷன் உருவாகிருக்குன்றதை நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவாக, அதனால் எப்படி இந்த எக்கனாமி பாதிக்குது, அதுக்கு இவங்க என்ன ஸ்டெப் எடுத்தாங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகே, இந்த ரெண்டு பேக்ரவுண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போது வாங்க இந்த வீடியோட ஆக்சுவல் கண்டென்ட்டுக்கு என்னன்னு சொல்லலாம் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ரஷ்யா உக்ரைன் வாரம் நிறுத்தணும் அப்படின்ட்டு யூஎஸ் வந்து இன்வால்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சூழ்நிலை வந்து ஃப்ரான்ஸோட பிரைம் மினிஸ்டர் மேக்ரோன் என்ன சொல்லியிருந்தா, ஒரு எமர்ஜென்சி மீட்டை வந்து கூட்டியிருந்தார். அதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, யூகேயோட பிரைம் மினிஸ்டரும் போய் கலந்துக்கிட்டார். கலந்து முடிச்சுட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு யூகே வந்து இப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் ஒரு 10,000 ட்ரூப்ஸ் வந்து நான் வந்து அனுப்புகிறேன் யூகேக்கு ஆதரவா அப்படின்னு அவர் அனுப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆல்ரெடி 40 பில்லியன் ஃபண்டிங் கேப் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ 2025 2030 வரைக்குமே யுக்ரைனுக்கு சப்போர்ட் ஃபினான்ஷியல் எய்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னா 30 பில்லியன் வந்து நான் அவங்க தரப்போகிறேன் அப்படின்னு 3 பில்லியன், அதாவது 30,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு நான் தரப்போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. 30 இந்தியா மதிப்பில் கனெக்ட் பண்ணோம்னா 30,000 கோடி ரூபாய். ஆல்ரெடி இங்கே வந்து பணம் இல்லைன்னா நீ டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இங்கே தொழில் எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்கோம், இதில் நீ எக்ஸ்ட்ரா வேறு நீ ஃபண்டிங் கொடுக்குற, இங்கே இருக்க ட்ரூப்ஸை நீ வேறு நீ அனுப்புகிற. ஸோ இதுதான் இவர் கொடுத்ததுனால, இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால தான் மக்களுக்குள்ளே இங்கே இருக்க யூகே மக்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு மிக்சர் ஒப்பீனியன் வருது. ஆல்ரெடி இங்கே காசு இல்லாமல் பூரா விலைவாசி கூட்டிகிட்டு இருக்கு, நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு இதில் கொண்டு போய் பணத்தை அங்கே கொண்டு போய் கொட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு டேக்ஸ் நாங்கள் கட்டுற டேக்ஸில் எங்கே போகுது அப்படின்னு ஒரு மிக்சர் ஆஃப் கருத்து இருக்குது. இன்னொரு மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து உக்ரைன் பிரச்சனை கிடையாது, அடுத்து என்னைக்கு வேணாலும் யூகேக்கு வரும், அதனால நம்ம அதுக்காக நான் ஒரு பாதுகாப்புக்கு தான் செலவு பண்ணுறோம் அப்படின்னு அதை நியாயம் சொல்கிற ஒரு மக்கள் இருக்காங்க. இதை தான் லேபரும் அதாவது யூகே கவர்மெண்ட்டும் நினைக்குது, நான் இது ஒரு இன்றைக்கி செலவு பண்ணுறது பிற்காலத்தோட ஆபத்து வராமல் இருக்கிறதுக்காக செலவு பண்ணுறேன் அப்படின்னு இவங்க ஒரு சைடு பண்ணுறாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் மொத்த உலக நாடும் இதை பார்த்து பயப்படணும்? இது வந்து யூகே மட்டும்தானே பிரச்சனை ஃபண்டிங் அப்படின்னு அப்படி கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் 10,000 ட்ரூப்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல, அந்த 10,000 ட்ரூப்ஸை வந்து இவர் வந்து உக்ரைனுக்கு என்ன நோக்கத்தில் அனுப்புகிறாருன்னா, யூஎஸ் வந்து பீஸ் கீப்பிங் அதாவது நடந்துகிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, நான் வந்து 10,000 ட்ரூப்ஸை வந்து உக்ரைனுக்கு ஆதரவு, அதாவது உக்ரைன்
ஆர்மிக்கு நாங்கள் வாரில் இன்வால்வ் ஆகல, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உதவுறதுக்காக நாங்கள் 10,000 ட்ரூப்ஸ் உள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து அவங்க சொன்ன மாதிரி 10,000 ட்ரூப்ஸ் மக்கள் உதவுறதுக்கும் மக்கள் ரீசெட்டில்மெண்ட்டை அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக அனுப்புகிறதாவே இருக்கட்டும். பட் ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்டில் தெரிஞ்சோ தெரியாமல் கூட வச்சுங்க, ஏதோ ஒன்று வந்து யூகேவோட சோல்ஜர்ஸை வந்து அட்டாக் நடந்துருது. அப்போது இந்த பிரச்சனை எப்படி எடுத்துக்கிடுவாங்க? யூகே மேலே அட்டாக் நடந்தது அப்படின்னு தானே எடுத்துக்கிடுவாங்க. அப்போ யூகே வந்து இதுக்கு வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது யூகே மட்டும் ரியாக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி யூகே வந்து நேட்டோட மெம்பர். அப்போ நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாமே ரியாக்ட் ஆகும். அப்போ யூரோப்பில் இருக்கக்கூடிய மிச்ச கண்ட்ரிஸ் எல்லாமே ரியாக்ட் ஆகும். யூஎஸும் திரும்ப உள்ள இன்வால்வ் ஆகும். அப்போ இந்த வார் வந்து இன்னும் பெருசாக எஸ்கலேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் மிச்ச எல்லா நாடுமே பயப்படுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 10,000 ட்ரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெறும் 10,000 சோல்ஜர்ஸ் மட்டும்தான் அனுப்புவாரா அப்படிங்கிற அப்படி கிடையாது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க 10,000 ட்ரூப்ஸை உள்ளே அனுப்புகிறாங்க. அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, இதெல்லாமே பண்ணாங்க. பட் அந்த 10,000 ட்ரூப்ஸ் அவங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஒன்றும் இல்லை. சைக்கிளில் தானே பண்ண முடியும், இவங்க மட்டும் உள்ள இருக்க முடியாது. ஸோ இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு அடுத்த ஒரு பேட்ச் போவாங்க, இவங்க வெளியே வருவாங்க. அப்போ இப்படி தானே போகும். அப்போ இன்னொரு 10,000, அப்போ ஒரு பேட்சுக்கு ஓகே இவங்க இந்த 10,000 மட்டும்தான் 20,000 மட்டும்தான் இருப்பாங்கன்னா, இல்லை இதை வந்து நம்ம இன்னொரு பேட்சை வந்து எமர்ஜென்சிக்காக அவங்க வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்போ இன்னொரு 10,000, அப்போ 30,000 ட்ரூப்ஸை வந்து கிட்டத்தட்ட நீ வந்து உள்ளே வந்து அந்த உக்ரைனுக்குள்ளே வந்து நீ ரொட்டேட் பண்ண போகிற அப்படிங்கிறது தான் இங்கே இன்னொரு எக்ஸ்பர்ட் வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க. நீ வெறும் 10,000 ட்ரூப்ஸ் உள்ளே அனுப்பலாம், பட் நீ இன்னொரு 10,000 வந்து அவங்களுக்கு ரொட்டேஷன் வச்சிருப்ப, இன்னொரு 10,000 ரிசர்வேஷன்லாம் அவங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போது 30,000 மொத்தம் யூகேவோட சோல்ஜர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 70,000 80,000 பேர் தான் இருக்காங்க. அதில் வந்து நீ 30,000 பேர் இதுக்கு மட்டும் பயன்படுத்தினா மிச்சம் அந்த சோல்ஜர்ஸ்லாம் அப்போ இந்த நாட்டோட பாதுகாப்பு எங்கே போகுது அப்படிங்கிறதான் இந்த கேள்விக்குறி. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன். இது வந்து ஒரு யூகே மக்களை மட்டும் உங்களை என்ன மட்டும் பாதிக்கலை, இங்கே இருக்கக்கூடிய பண பிரச்சனை எக்கனாமியே பாதிக்குது. இதில் ஏதோ ஒரு மாற்றி ஏதோ ஒரு அட்டாக் நடந்தால் மொத்த நாடுமே சம்பிக்கும், மொத்த உலகமே போய் அந்த வார்க்கு நுழையும். ஸோ இது மொத்த நாடையும் பாதிக்கும். இன்னொன்று இந்த நாட்டோட பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வச்சிருக்கிறவே மொத்தம் 70,000 80,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அதில் இவங்க 30,000 சோல்ஜர்ஸ் உள்ளே இறக்கிட்டாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய மக்களை வச்சு தான் இந்த யூகேவை பாதுகாக்கணும். ஸோ இப்படி பலதரப்பட்ட ஆங்கிள் இருந்து பலதரப்பட்ட நியாயங்கள் எதிர்ப்பு எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. இங்கே சொந்த கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இவங்களுக்குள்ளேயும் வந்து மிக்சர் ஆஃப் ஒப்பீனியன் நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ யூகே பண்ணுறது கரெக்டாக தப்பா, இது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இவங்க ஆல்ரெடி இங்கே பணம் ஷார்ட்டேஜில் இருக்குது, இது பற்றாக்குறைக்கு இப்போ யுக்ரைனுக்கு வேறு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஃபண்டை கொடுக்குறாங்க. அப்போ அந்த கேப் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த 40 பில்லியன் கேப் அப்படிங்கிறது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த ஃபண்டை கேப்பை ஃபில் பண்ணால் திரும்ப டேக்ஸ் சேர்த்து நம்ம தான் உழைச்சி கொடுக்கணும். இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. எனக்கு என்னன்னு புரியலை. எங்கேயா நான் ஆல்ரெடி ஊரில் வாங்கின கடனை அடைக்கத்தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். இந்த ஊர்லேயும் கடனை ஆக்கினா நான் இப்போ நான் எந்த ஊருக்கு போகிறேன்னு எனக்கும் தெரியல. மக்களே உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் என்ன மாதிரி தான் நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த வீடியோட கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது உதவும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன சப்போர்ட் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். அதனால் எனக்கு நீங்கள் மறக்காமல் லைக்கோ கமெண்ட்டோ இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப்போ ஏதோ ஒன்று எனக்கு பண்ணி விடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன சப்போர்ட் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.